What's up guys? Hello, vanakkam and welcome back to my YouTube channel. This is Dhabaswin here. So இன்னைக்கு டேட் வந்து November 6, 2021 and நேத்திக்கு முந்தா நாள் தான் தீபாவளி and every year தீபாவளி அப்ப நாங்க வந்து ரைடிங் கியர்ல அப்கிரேட் பண்ணுவோம் in the sense நானும் அப்பாவும் தான் இது வந்து 2018ல இருந்து ஒரு பழக்கமாகவே இருக்கு அண்ட் இந்த வருஷம் எனக்கு இந்த பூட் வாங்கியிருக்கேன் TCX Stelvio boots from Royal Enfield. இதோட ப்ரைஸ் வந்து 21,000 rupees. Before going to the video, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோக்கு வருவோம். டைட்டில் பார்த்துருப்பீங்க, என்னன்னா பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் பூட்ஸ் இன் இந்தியா. ஸோ அதை பற்றி சொல்கிறேன். அண்ட் தென் வாட்டர் ப்ரூஃப் மெம்பரேன்ஸ். எஸ், இந்த பூட்ஸ் TCX Stelvio இந்த 21,000 பூட்ஸ் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் 21,000 rupees ஏன் இந்த பூட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணேன் அண்ட் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி சொல்கிறேன். வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் நான் இதுக்கு காம்படிஷனாக நான் வச்சுருந்தேன் அண்ட் ஏன் அதை சூஸ் பண்ணாமல் இதை சூஸ் பண்ணேன் அண்ட் அந்த வாட்டர் ப்ரூஃப் பூட்ஸ், அப்புறம் அதை பற்றி நான் பண்ண ஒரு ரிசர்ச், இன்டர்நெட் ரிசர்ச் தான் மைண்ட் சேஞ்சிங் ஃபேக்டராக இருக்கிறது எல்லாத்தையும் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரைடிங் கியர்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்மெட் தான். அண்ட் ஹெல்மெட்டுக்கு அடுத்து க்ளவுஸ் அண்ட் பூட்ஸ் தான். பிகாஸ் ஒரு கிராஷ் ஆகுது, நீங்கள் முன்னாடி போய் விழுகிறீங்க, பைக் முன்னாடி போய் விழுகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விழுகிறத பொறுத்து ஃபஸ்ட்டு வந்து க்ளவு, நெக்ஸ்ட் வந்து பூட்டு, அதுக்கப்புறம் ஹெல்மெட் அடிக்கும். எஸ், எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ பூட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரைடிங் கியர், கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். பட் 21,000 rupees பூட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா? இனிஷியலாக 21,000 rupees இன்வெஸ்ட் பண்ணால் தான் ப்ரொடெக்ஷன் சேஃப்டிலாம் கிடைக்குமா? கிடையவே கிடையாது. ஏன்னா நான் என்ன பூட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா இதுதான், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இதுதான், ஒராசோ லாங் பூட்ஸு. பட் இதில் வந்து நான் கிராஷ் ஆனது கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு 6 months தான் யூஸ் பண்ணுறேன். எதில் நான் கிராஷ் அதிகமானேன்னா இந்த பூட்ஸ் தான். இது வந்து ஷார்ட் பூட்ஸு. ஆக்சுவலாக எந்த பூட்டும் கிடையாது. நான் எந்த பூட்ஸில் விழுந்தோன்னா அது வந்து சென்னையில் இருக்குது. அதில் வந்து விழுந்திருக்கேன் அண்ட் எனக்கு வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு இந்த பூட்ஸு, ஒராசோ பூட்ஸு. ஆப்சல்யூட்லி ஒர்த் இட். 3,000, இது வந்து 3,600 rupees. இது வந்து சாரி, இது இல்லை, எஸ், இது வந்து ஒரு 5,000 rupees. நார்மல் நீங்கள் ஸ்டீக்கர் பூட்ஸோ ஒரு ஸ்போர்ட் பூட்ஸ் வாங்கினாலும் இதே ப்ரைஸ் வரும். ஸோ இது வந்து ஆப்சல்யூட்லி ஒர்த் இட். இதுக்கு நான் வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரிலாம் நான் இது வரைக்கும் போடலை, எனக்கு மோஸ்ட்லி போட மாட்டேன். அதான் இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு நல்லது தான். ஒரு இதில் எனக்கு எவ்வளோ வருஷம் கிடச்சிச்சுன்னா இந்த பூட் வந்து எஸ், இது வந்து எனக்கு அவ்வளோவா கிடைக்கல. ஏன்னா நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருக்கும். இது அந்த மூணார் ட்ரிப்புலலாம் இதான் யூஸ் பண்ணேன். போய் சேத்துல முக்கினேன், ஆற்றுல முக்கினேன், என்னத்தையும் முக்கிட்டு அதை வந்து ட்ரை பண்ணல, தொடைக்கல, அப்படியே விட்டதில் இந்த பூட் வந்து அவ்வளோதான். இது எனக்கு என்ன ஒரு 1.5 years வந்துச்சு. இது ஆக்சுவலாக அப்பாவுக்கு வாங்கினது, நானும் அப்பப்போ யூஸ் பண்ணிருந்தேன். எனக்கு கிராஷில் காப்பாச்சுல, அந்த பூட் வந்து நான் கொஞ்சம் ப்ராப்பராக நான் மெயின்டைன் பண்ணேன். அவ்வளோவா இது தண்ணிக்குள்ளே விடலை. ஸோ அதனால் எனக்கு அந்த பூட்டில் வந்து எனக்கு 2.5 years வந்துச்சு. இது நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். 21,000 rupeesன்றது இந்த பூட்டுக்கு வந்து சீப்பு தான். ஏன்னா இது வந்து சேம் TCXலேயே பாகா பூட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. பாஜா, BHAA, பட் பாகான்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. 1 month பேக் தான் இந்த பூட் லான்ச் ஆச்சு. நல்லா ஒரு ப்ரீமியமான பூட்ஸ் வாங்கணுன்ட்டு ஒரு 6 months நான் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த பூட்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடியே அப்படி தான் இருந்தேன். பட் எனக்கு அப்போ வந்து எனக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ அப்போதைக்கு இது வாங்கினேன். இப்போ வந்து அப்பா இதை யூஸ் பண்ணுவார், நான் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஏன் வந்து இது வர்த்துட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ TCX பாகாவில் அந்த பூட்ஸ் வந்து இங்கே இந்தியன் இம்போர்ட் இதெல்லாம் சேர்த்து இந்தியாவில் ப்ரைஸ் வந்து 31,000 rupees அண்ட் இது வந்து ஜஸ்ட் 21,000 rupees தான். எப்படி ராயல் என்ஃபீல்ட் TCX அந்த கொலாபரேஷன் பண்ணி இந்த ப்ரைஸ் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. பட் ரொம்பவே வர்த் இட் தான். இனிஷியலாக நான் TCX பாகா தான் பார்த்தேன். பட் 31,000 rupees வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுமா? அது நம்ம Gore TEX கூட கிடையாது.
எஸ் கோடெக்ஸ் பற்றி நான் சொல்கிறேன், கோடெக்ஸ் கூட இல்லையே அப்புறம் 31,000 அப்படின்னு ஒரு இதில் அதை அப்படியே விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வேறு ஆப்ஷன் என்னென்ன கன்சிடர் பண்ணேன்னா, ஃபார்மாவில் ஒரு பூட் இருக்குது அட்வென்ச்சர் பூட்ஸ்ன்ட்டு, அந்த ஃபால்கோவில் ஒரு பூட் இருக்குது சேம் அட்வென்ச்சர் டைப் பூட் தான், அவன்டூர் 2 அந்த பூட் பேர். இந்த பூட் ஏன் நான் வாங்கினேன்னா, இந்தியாவில் ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது. அண்ட் தென் ஃபால்கோ ஃபார்மா இது ரெண்டுமே போயிடுச்சு. ஸோ எது வாங்கலான்ட்டு இருந்தேன். இந்த பூட்டே இருக்குல்ல TCX பூட்டு, இதுவே ஜஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் பேக் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாரு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன்ட்டு. இது என்ன இந்த பூட்ஸ் வாங்கியிருக்காங்க, இன்னும் ராயல் என்ஃபீல்டுன்னு போட்டிருக்கேன், என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ தான் TCX சேம் பூட்ஸை இவங்க ராயல் என்ஃபீல்டில் இம்போர்ட் பண்ணி 21,000க்கு செல் பண்ணுறாங்க தெரிஞ்சிச்சு. அப்போ தான் எனக்கு மைண்டு மாறிச்சு. அந்த மைண்டு மாறுறதுக்கு முன்னாடி எந்த பூட்ஸ் நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன்னா, டைனீஸில் சொலாரிஸ்னு ஒரு பூட்ஸ் இருக்குது, கோடெக்ஸ் பூட்ஸு, அதுதான் நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். டைனீஸ் ஏன்னா டைனீஸ் ஷோரூம் சென்னையிலே இருக்குது. ஆல்ரெடி நான் K1 ஹெல்மெட் கூட வாங்கியிருந்தேன். இன்கேஸ் அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லைனாலும் ஆர்டர் போட்டு உடனே வர வச்சுருவாங்க. ஸோ அதான் அதுக்கு போகலான்ட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த பூட் வராமல் இருந்துச்சுன்னா அதுதான் நான் வாங்கியிருப்பேன். அதோட ப்ரைஸ் 27,500 rupees. பட் எப்போ இந்த பூட் அவைலபிளாக இருக்குன்னு தெரிஞ்சோ அப்போவே எனக்கு மைண்டு மாறிடுச்சு. ஸோ உடனே எல்லாம் நான் வாங்கலை, ஜஸ்ட் ஒரு 1 day கம்ப்ளீட்டாக ஃபுல் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இந்த பூட் சூஸ் பண்ணேன். அதுக்கு போகாமல் அது ஏன்னும் சொல்கிறேன். அண்ட் TCX பற்றி சொல்கிறேன். TCX ஒரு இட்டாலியன் பிராண்ட், மேட் இன் ரொமானியா, இம்போர்ட்டட் பை ராயல் என்ஃபீல்டு நம்ம இந்தியாவுக்கு. ஓகே, ஸோ இதை வச்சுருவோம். இப்போ நம்ம வாட்டர் ப்ரூஃப் மெம்ப்ரெயின்ஸ் பற்றி வருவோம். இப்போ ஒரு நார்மல் ஒரு ரெயின்வேர் அப்படின்னா நைலானாக இருக்கும், ஆறு பாலியஸ்டராக இருக்கும். நைலான்றது கொஞ்சம் சீப்பான இது, பாலியஸ்டர்ன்றது கொஞ்சம் ஹையர் குவாலிட்டி போகும்போது பாலியஸ்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரைனாக்ஸில் H2GOன்னு சொல்லி ஒரு ரெயின்வேர் இருக்குது, அதில் பாலியஸ்டர் இருக்குது. அண்ட் BBG ரெயின் ஜாக்கெட் அதெல்லாம் பாலியஸ்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த வாட்டர் ப்ரூஃப் மெம்ப்ரெயின்ஸில் வாட்டர் ப்ரூஃப்னஸ் மெஷர் பண்ணுறது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, எம்எம்மில் தான் மெஷர் பண்ணுவாங்க. அது என்னென்னா, இப்போ எவ்வளோ வாட்டர் ப்ரெஷர் ஒரு மெட்டீரியல் டிஃப்ளெக்ட் பண்ணுதுன்றது, இப்போ அதை பாஸ் த்ரூ பண்ணக்கூடாது இல்லையா, அதை தாண்டி தண்ணி உள்ளே போகக்கூடாது. இது எவ்வளோ எம்எம்ன்றது தான். ஸோ மினிமம் ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலுக்கு எவ்வளோ எம்எம் இருக்குன்னா 5,000 mm கண்டிப்பாக இருக்கணும். 5,000 mmக்கு மேலே இருந்தால் தான் அது வாட்டர் ப்ரூஃப் மெம்ப்ரெயின்ட்டே கன்சிடர் பண்ண முடியும். ரைடிங் பூட்ஸ்ன்ட்டு இல்லை, நார்மலாகவே வாட்டர் ப்ரூஃப்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராடக்டில் மென்ஷன் பண்ணணுன்னாவே இந்த 5,000 mm இருந்தால் தான் அதை மென்ஷன் பண்ண முடியும். பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் மெம்ப்ரெயின் அப்படின்னா எதுனா கோடெக்ஸ் தான். ஆக்சுவலாக கோடெக்ஸ்ன்றது ஒரு தனி பிராண்டு அண்ட் ஒரு தனி மெட்டீரியலும் கூட. அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, டெஃப்லான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெஃப்லான்னா என்னன்னா, நம்ம அந்த நான்ஸ்டிக் பேன்ஸ்லாம் ஒரு மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதுதான் டெஃப்லானு. அந்த டெஃப்லானே ஒரு 7 times ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. அந்த டெஃப்லானுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ என்ன நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஸ்ட்ரெச் பண்ண அதோட ஹோல்ஸ் இருக்கும். இப்போ சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குன்னா, இப்போ ஒரு கிளாத் வச்சுக்கோன்னா தண்ணி ஊற்றணும்னா தண்ணி அந்த ஹோல்ஸை பாஸ் பண்ணி போயிடுது. ஸோ அதே மாதிரியே மைன்யூட் ஹோல்ஸ், நம்ம கண்ணுக்கே தெரியாத ஹோல்ஸ் அந்த டெஃப்லானில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலிகுல் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் ஒரு பபுள் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா 2ஆக பிரியுது, சின்னதாகுது, ஒவ்வொரு இதுவும் சின்னதாக. அந்த மாதிரி 7 times ஒரு இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டைனி ஹோல்ஸ், நம்ம கண்ணுக்கே தெரியாத ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹோல்ஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அது பாஸ் த்ரூ பண்ண முடியாது. அந்த மைன்யூட் ஹோல்ஸில் சம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த டெக்னிக்கல் ஸ்டஃப்குள்ளே நான் போகல, எனக்கு அது தெரியாது. ஸோ வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அதை தாண்டி உள்ளே வராது, பட் உள்ளே வாட்டர் வேப்பர் வெளியே போகும். அதுதான் கோடெக்ஸ்க்கு உண்டான ப்ராப்பர்ட்டி. அதனால தான் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ப்ரீத்தபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ப்ரீத்தபிலிட்டின்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் வருது. ப்ரொடெக்ஷனும் இருக்கும், வாட்டர்லேருந்து ப்ரொடெக்ஷனும் இருக்கும், அட் த சேம் டைம் வென்டிலேஷனும் இருக்கும். அதுதான் இந்த கோடெக்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ கோடெக்ஸ்க்கு அடுத்து செகண்ட் பெஸ்ட் மெம்ப்ரெயின்னா எதுனா டைனீஸோட டீட்ரை மெம்ப்ரெயின் தான். டீட்ரை மெம்ப்ரெயின் அது அவங்க டைனீஸில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்றது எங்கேயும் மென்ஷன் பண்ணல.
பட் ஒன்று மட்டும் மென்ஷன் ஆகிடுச்சு லைக் ஏதோ ஒரு மெட்டீரியலை ஒரு 4 times எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அது மோஸ்ட்லி டெஃப்லானாக தான் இருக்கும் என்னோட கெஸ். உங்களுக்கு யாராச்சும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். 4 times எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் இந்த கோட் டெக்ஸ்க்கும் அதுக்கும் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக இருக்காது. ஓகே, ஸோ வாட்டர் ப்ரூஃப்னஸ் அந்த இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அது வந்து என்ன வேல்யூ இருக்குது கோட் டெக்ஸ்க்கும் டி-ட்ரைக்கும் இருக்குன்றத சொல்கிறேன். நான் ஏன் கோட் டெக்ஸ் டி-ட்ரை மட்டும் சொல்கிறேன்னா, ஏன்னா இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் அந்த வேல்யூ வந்து இன்டர்நெட்டில் கிடைக்குது. அண்ட் TCXல டி-ட்ரைன்னு சொல்லி ஒரு மெம்பரைன் யூஸ் பண்ணுறாங்க, இவங்களோட ஓன் மெம்பரைனு. அதுக்கு வந்து எங்கேயுமே இல்லை. சேம் ஃபார் ஃபார்மா, ஃபால்கோ, ஈவன் அல்பைன்ஸ்டார் ட்ரை ஸ்டார் இருக்குல்ல, அதுலேயும் அதே தான். கோட் டெக்ஸோட வாட்டர் ப்ரூஃப்னஸ் வந்து 28,000 mm அண்ட் டி-ட்ரையோட வாட்டர் ப்ரூஃப்னஸ் வந்து 20,000 mm. இது ரெண்டு தான் பெஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங்கில். அண்ட் ஆல்சோ ப்ரீத்தபிலிட்டி அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் பூட் இன் இந்தியா அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன்ல, அது வந்து நம்மளே ஒரு டிஐஒய் நம்மளோட ஒரு வேலையிலேயே ஒரு வாட்டர் ப்ரூஃப் பூட்ஸ் ரெடி பண்ணலாம். என்னன்னா இந்த பூட்ஸ் இருக்குல்ல, ஒராசோ பூட்ஸ், இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் லைனர்லாம் கிடையாது. இதில் என்ன பண்ணலான்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து காலில் மாட்டிக்கிட்டு அப்படியே பூட்டுக்குள்ளே மாட்டு போக வேண்டியதுதான். இது வந்து ஒரு சின்ன ஒரு இதாக சொல்கிறேன் நான். இது ஏன் இந்த பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா, இது பிராண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்ன தான் இந்த பிளாஸ்டிக் வந்து தண்ணி வந்து உள்ளே விடவே விடாது, ஏன்னா ஹோல்ஸ்லாம் கிடையவே கிடையாது. பட் அட் த சேம் டைம் உள்ளே வந்து காற்று வெளியே போகாது, ப்ரீத்தபிலிட்டி கிடையவே கிடையாது, வென்டிலேஷனும் இருக்காது. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு பூட்டுக்குள்ளே விட்டோம்னா ப்ரீத்தபிலிட்டியே இருக்காது. ஸோ இப்போ தான் அந்த ப்ரீத்தபிலிட்டி ஃபேக்டர்னு வருது. சேம் வாட்டர் ப்ரூஃப்னஸ் மாதிரியே ப்ரீத்தபிலிட்டி வந்து ஒவ்வொரு பிராண்ட்ஸ்க்கும் டிஃபர் ஆகும். ப்ரீத்தபிலிட்டி எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா grams per meter square per 24, அது ஒரு ஃபார்முலா. இப்போ கோடெக்ஸ் அண்ட் டி-ட்ரை இதோட இந்த ப்ரீத்தபிலிட்டி எவ்வளோன்றதை பார்ப்போம். கோடெக்ஸில் வந்து 17,000 இந்த GM2 ப்ரீத்தபிலிட்டி ஃபேக்டரு அண்ட் டி-ட்ரையில் 20,000 mm. இதெல்லாம் உங்களுக்கு பெட்டராக புரிஞ்சுக்கணுன்னா Port9ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு சேனலில் போட்டிருப்பாரு. இருக்கிற வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ப்ரீத்தபிள் மெம்பரைன்ஸ்லாம் எடுத்து அந்த அந்த ப்ரீத்தபிலிட்டி எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ப்ரீத்தபிலிட்டி பற்றி அவ்வளோதான். அண்ட் தென் நம்ம இந்த பூட்டுக்கு வருவோம், TCX Stelvio பூட்ஸ். எஸ், இதில் வந்து டி-ட்ரைன்னு சொல்லி ஒரு மெம்பரைன் யூஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு இன்டர்வியூவில் இந்த TCXோட ப்ராடக்ட் மேனேஜர் வந்து சொன்னார் சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, இதில் வந்து டெஃப்லான் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். கோடெக்ஸ் டி-ட்ரை மாதிரி அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறதெல்லாம் இல்லையா, இதில் ஜஸ்ட் டெஃப்லான் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்களாம். ஸோ அதனால வாட்டர் ப்ரூஃப்னஸ் கொடுக்கும், பட் ப்ரீத்தபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. மேபி இருக்கலாம் தான், அதே தான் அவங்க சைட்லேருந்தும் சொல்கிறாங்க. நான் கடைசியாக வந்து டைனீஸில் அந்த கோடெக்ஸ் வர்சஸ் இது தான் நான் பார்த்தேன். அதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா அது நான் போயிருக்கலாம். பட் என்னன்னா அந்த டைனீஸ் கோடெக்ஸ் பூட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பூட் கிடையாது. ஆக்சுவலாக டைனீஸில் அட்வென்ச்சர் பூட்டுன்னு ஒன்றுமே கிடையாது. டைனீஸில் ஃபுல்லாகவே ரேசிங் பூட்ஸ் அண்ட் கொஞ்சம் டூரிங் பூட்ஸ் தான், அட்வென்ச்சர் பூட் இல்லையா. ஸோ அது ஒரு மைனஸ் எனக்கு அதில் பார்த்தேன். அட்வென்ச்சர் பூட்டில் நார்மல் பூட் தான். அப்புறம் ஏன் 27,500னா எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி கோடெக்ஸ்ன்ட்டு ஒரு மெம்பரைன் யூஸ் பண்ணியிருந்தாலே காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதில் ஈவன் தோ மெம்பரைனில் வந்து வாட்டர் ப்ரூஃப்னஸ் இருக்குது, பட் ப்ரீத்தபிலிட்டி இல்லைனாலும் இதில் வந்து ஒரு சோல் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்த்தோலைட்டுன்னு சொல்லி ஒரு இன்னர் சோலில் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்த்தோலைட்டுன்றது அது ஒரு தனி பிராண்டு தான். அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா 95 to 100% வந்து இந்த சோல் வந்து ப்ரீத்தபிளாம். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு தெரியாது, ஏன்னா நான் இது அவ்வளோவா யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வீடியோஸில் எதையாச்சும் மென்ஷன் பண்ணுறேன், இது ப்ரீத்தபிலிட்டி கொடுக்குதா இல்லையான்ட்டு. இது வந்து ஒரு 5 years இருக்குன்னு சொல்லி இதோட மேனுவலில் போட்டிருக்கு. நான் வந்து ஒரு 3.5 years 4 years இந்த பூட்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லெதரில் என்ன ஒரு மைனஸ்னா, நாள் ஆக ஏஜ் ஆக லைஃப் வந்து குறையும், டிட்டீரியேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் சரி, நல்ல ஒரு டீலாக இருக்கே, இந்த டீலை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்து இந்த பூட் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கு தான் நான் இந்த பூட் போனேன். 21,000 rupees வந்து அப்சல்யூட்லி ஒர்த் இட்.
நான் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது ஸ்பான்சர்ட் வீடியோவோ கிடையாது. நான் ஜஸ்ட் வாங்கினேன், நான் ஏன் வாங்கினேன்றதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வாட்டர் ப்ரூஃப் மெம்பரேன்ஸ் அண்ட் இந்த பூட் பற்றி. ஸோ நான் பார்த்த அப்சர்வேஷன் எதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் ஃபைனல் வெர்டிக்ட், என்ன பூட்ஸ் வந்து வாங்கலாம். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த பூட் போயிடலாம். அண்ட் பட்ஜெட் பூட்ஸ்னால் இதுதான் 3600 to 5000 rupees இந்த பூட்ஸ் தான் worth it. அண்ட் இதுக்கு அடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டு இந்த 15,000 to 30,000 பட்ஜெட் இருக்கு இல்லையா, இதில் போகிறது தான் பெஸ்ட்டு. இந்த 5,000 to 10,000 கொஞ்சம் பூட்ஸ் இருக்குது, நான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வாட்டர் ப்ரூஃபிங் அந்தளவு இருக்கா. நான் இது வரைக்கும் பேசுகிறதெல்லாம் டூரிங் வாட்டர் ப்ரூஃபிங் இதை பற்றி தான். ரேசிங் பூட்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ நான் அதுக்குள்ளே போகல. நான் வந்து என்கிட்ட கேட்குற எல்லாத்துக்கும் நான் இப்படி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒன்று பேஸு, இல்லைனா அப்கிரேட் பண்ணால் ஹையஸ்ட்டு. இந்த ஸ்டெல்வியோ பூட்ஸ்க்கும் அந்த பாகா பூட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது, இந்த ஆரி பிராண்டிங் இருக்கும், அதில் பிராண்டிங் கிடையாது, அவ்வளோதான். அண்ட் தென் இதில் ஈவன் நீங்கள் இந்த வாட்டர் ப்ரூஃப் கவர்ஸ்லாம் விற்குதில்ல, அது கூட யூஸ் பண்ணி இது கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப்னஸ் கொண்டு வரலாம் இந்த பூட்ஸ்க்கு, பெட்டர் மெயின்டெனன்ஸ்க்காக. ஈவன் நான் இதில் கூட அந்த மாதிரி நான் பண்ணலான்னு தான் இருக்கேன். இந்த பூட்டையும் இந்த ஒராசோ பூட்டையும் ஒரு தடவை நான் கம்பேர் பண்ணி அந்த சைஸ் காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக இது நான் நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தேன். ஓகே, இந்த இருக்குது. சோல்லேருந்து இந்த இடம் ஹைட்டு வந்து ஒரு 24 centimeters வந்துச்சு. அண்ட் இந்த பூட் வந்து 35 centimeters வந்துச்சு. ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ், சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருப்பேன், அதை நான் ஆன்சர் பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷனில். வேர் பண்ணி பார்த்தேன், கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் என்னோட இம்ப்ரெஷன், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ரைடு போகிறோம். அதில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ வில் see you guys in the next video. அண்ட் அந்த வீடியோ பார்க்கணுன்னா subscribe and stay tuned guys. Okay, KD out and bye.